ஹலோ, வெல்கம் டு மை வீடியோ. நான் குமரன். ஓகே, நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு சின்ன குட்டி அட்வைஸ் வந்து சின்ன வயசுலேருந்து கிடச்சிருக்கோம். ஒன்று வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லை ரிலேட்டிவ் யாராச்சும், இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூடயும். இந்த ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போவோன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்பா. கரெக்டு. ஸோ இந்த அட்வைஸை கொடுக்குறாங்களே, ஸோ இந்த அட்வைஸை நம்மளும் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல. நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு தான் வந்து அந்த பிரச்சனை வந்து சேரும். பார்த்துருக்கீங்களா? ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறப்ப கூடயும் நம்மளை தான் தேடி வரும். ஒரு உதாரணத்துக்கு ஸ்கூலில் வச்சுக்கோமே. ஸ்கூலில் நிச்சயமாக நடக்கிறது 2 இஷ்யூ. ஓகே, 2 இஷ்யூ நிச்சயமாக நடக்கும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ, நம்ம அன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூலுக்கு வந்து ஒன்றுமே படிக்காமல் போயிருந்தோம். இப்போ என்னெல்லாம் வச்சுங்களேன், இப்போ நான்லாம் வந்து படிக்காமல் தான் போவேன், நிச்சயமாக படிக்காமல் போவேன். அங்கே போயிட்டு ஏதாச்சும் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அங்கே படிச்சுட்டே திருப்பி வந்துடுது. ஓகே, ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்ப படிக்காமல் போகிறோம்ல, கிளாஸில் வந்துட்டு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம் எழுதி போடுவாங்க போர்டில். அந்த போர்டில் வந்து ப்ராப்ளம் எழுதி போட்டோடனே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து உலகத்தில் யாரை வேணாலும் கூப்பிட்டுட்டு போட்டோம், நம்மளை மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒளிவோம் அங்கே ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்மளை தான் வந்து இன்னும் வந்து நமக்கு பின்னாடி வந்து ஒரு விளக்கு எறிகிற மாதிரி டீச்சர் வந்து இந்த ஒரு அவ்வளோ தூரத்துலேருந்து நீ வா வந்து சால்வ் பண்ணு, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை போடுன்னு சொல்லுவாங்க. நமக்கும் வேற வழி இல்லாமல் ஒரு ஹீரோ மாதிரி நடந்து போயிட்டு நம்ம மண்டையில் என்ன வருதோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி போட்டு தப்பு தான் அவ்வளோ திட்டு வாங்குவோம். தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு மட்டும் மண்டையை ஃபாஸ்ட் ஆட்ற ஏறுமே. எதுக்கடா இங்கே வந்த? இங்கே கிளாஸ் நடக்கும் போது மைண்ட் இங்கே இருந்தா தானே படிக்க வந்ததாடா நீ? அவ்வளோ திட்டு வாங்கிட்டு சிரிச்சிட்டே போயிட்டு உட்காந்துட்டு யோசிப்போம் நம்மளோட வாழ்க்கை இப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. 2வது இஷ்யூ என்ன நடக்கும்னா, சண்டை நடக்கும். ஸ்கூலில் நிச்சயமாக ஒரு சண்டை நடக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த சண்டையில் இன்வால்வ் பண்ணாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டு அந்த சண்டையை பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே, அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அங்கே நடக்கிற சண்டை முடிஞ்சு டேக் டைவர்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைவர்ஷனில் எப்படி ஆகும்னா, அங்கேருந்து நம்மளை நோக்கி பார்த்துட்டு உனக்கு என்னடா அங்கே நின்று பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஓகே, பார்த்துக்கிட்டே இருக்க எது ஆறு பார்த்தா நீ தான்டா குரு 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 குருன்னு பார்க்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். இந்த கேள்வி கேட்டோடனே நமக்கு வந்து என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இப்போ சாமி நின்றுட்டு இருப்போம். அங்கேருந்து வருவாங்க, வந்துட்டு நம்ம கூட சண்டைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சினாரியோஸ் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? இப்போ இதை உங்களுக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க. என்னன்னா, இப்போ ஒரு வீடு வச்சுக்குவோம். ஓகே, ஒரு வீட்டில் கிச்சனில் வந்துட்டு ஒரு கொசு இருக்கும், ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இருக்கும், என் வீட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொசு வந்து இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து கேட்டுச்சான். ஓகே, என்னையா ரொம்ப ஜாலியாக இருக்க, ராத்திரி தான் வெளியே வர, இங்கே போகிற அங்கே போகிற, யாருக்கும் தெரியாமல் இது பண்ணிக்கிட்டு போகிற அதை பண்ணிக்கிட்டு போகிறன்னு சொல்லிட்டு கேட்குது. என்னப்பா ஜாலியா இருக்க? கரப்பாம்பூச்சி வந்து பதிலுக்கு வந்துட்டு ரொம்ப கோபமாக பார்த்துட்டு கேட்டுச்சு, உனக்கு என்ன, நீ வர போகிற, இங்கே போய் என்ன மாதிரி நேரமாக இருந்தாலும் ஆளை போய் கடித்து ரத்தத்தை குடிச்சிட்டு ஓடிடுற. நீ கடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாங்கன்னா உன்னை அடித்து கொள்றாங்க. இப்படி பட்டுன்னு அடிச்சுன்னா பொட்டுன்னு போயிடுவோன்னு சொல்லுவாங்களே. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும் ஒரு நாள். ஆனால் அவங்க அலர்ட்டாக இல்லைன்னா நீ கடிச்சிட்டு பறந்து போயிடுற. ஓகே, நான்லாம் அப்படியா? நான் வந்து கிச்சனில் ஒரு ஓரமாக போயிட்டு இருப்பேன். எவனாச்சும் ஒருத்தன் வருவான், என்னை பார்த்தோன்னே இதாச்சும் கம்பு எடுத்து என்னதான் அடிச்சு கொள்ளுவாங்க சொல்லிடுச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கதையிலேருந்து ஒரு முக்கியமான இஷ்யூ,
அந்த கரப்பாம்பூச்சி ஒன்றுமே பண்ணாமல் அது வேலை உண்டு அது உண்டுன்னு தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம மாதிரி மனுஷங்க இருக்காங்களே, அதை பார்த்தோன்னே அடிக்கணும்னு தான் தோணுது. ஏன்? எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதை மட்டும் ஏன் தான் அடித்து கொள்கிறோன்னு? அது கரப்பாம்பூச்சி கடிக்க தான் செய்யுது, கரெக்டு. சில பேர் கடிச்சிருக்கு. ஆனால் முக்கால்வாசி நேரம் வந்து நிறைய பேர் கடிக்காம தான் அது ஓரமாக அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அப்பயும் அதை தான் நம்ம அடித்து கொள்கிறோம். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி கடிக்கிறது கடிக்காம இருக்காது, கடிக்காம இருக்கிறது கடிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் ஏன் எதுக்கு நடக்குது யாருக்குமே தெரியாது. ஸோ நமக்கு கிடைச்ச அட்வைஸ் படி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஃபாலோ பண்ண முடிஞ்சோ ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஸ்மார்ட்டாக இருக்க முடியுமோ ஸ்மார்ட்டாக இருங்க. சரியா? திருப்பி அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திப்போம். See you.